Now cognitive radio layers, you have architecture, அது எல்லாமே இருக்கு. All these are very basics. சரியா? So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், காக்னிட்டிவ் ரேடியோ இன்னொரு ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஆக்சஸ் பண்ணுது, ஸ்பெக்ட்ரம் சென்ஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் டிட்டர்மைன் பண்ணி ஆக்சஸ் பண்ணதுன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் எப்படி சார் கவர்ன் பண்ணுது அப்படின்னா, யூ ஹாவ் டிஃபரெண்ட் லேயர்ஸ். காக்னிட்டிவ் ரேடியோலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்லயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ ஹாவ் டிஃபரெண்ட் லேயர்ஸ். தட் இஸ் physical layer, MAC layer and network layer. And apart from it, you have something called spectrum manager, right? So இப்போ physical layer என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. Physical layer what it will do is it will do spectrum sensing and as well as environmental learning. சரியா? So it is very important task. இந்த physical layerல பண்ணக்கூடிய very important task என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா spectrum sensing environmental learning. சார் spectrum sensing என்ன சார், அதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். எந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அன்யூஸ்டா இருக்கு, அதாவது எதுல வந்து ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம், ஸ்பெக்ட்ரம் சென்சிங் அப்படின்னு சொல்றோம். And also it also performs environmental learning. You have to understand the difference between spectrum sensing and environmental learning. சார் environmental learning னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, not only spectrum sensing, அந்த என்விரான்மெண்டல்ல என்ன சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாடுலேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி அதர் ரேடியோ என்விரான்மெண்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டெக்னிக்ஸ் தான் என்விரான்மெண்டல் லேர்னிங்னு சொல்றோம். So ஒரு ப்ராப்பர் காக்னிட்டிவ் ரேடியோக்கு both the things is very very important. That is spectrum sensing and as well as environmental learning. சரியா? So once spectrum sense பண்ணியாச்சு, environment ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ண சொல்லிருக்கேன், அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் டிடெக்ட் பண்ண ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அப்ப அதை என்ன பண்ணணும், அதோட டெக்னிக்கை கொஞ்சம் மாத்தணும். அதாவது டிரான்ஸ்மிட்டர் அதோட டிரான்ஸ்ரிசீவர் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், கொஞ்சம் ரீகன்ஃபிகர் பண்ணணும். அந்த ஸ்பெக்ட்ரம் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீகன்ஃபிகர் பண்ணணும். அதையும் எங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர்ல பண்ணணும். That is called as transceiver optimization and reconfiguration. So make it very simple. Physical layer என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it senses the spectrum and as well as environmental knowledge வந்து கெஸ் பண்ணிக்குது. அதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, it will reconfigure its transmission characteristics and use that particular spectrum holes. So this is done in physical layer and there is MAC layer. So MAC layer என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it has two important functions. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா sensing scheduling, another one is spectrum aware access methods. சரியா? சோ அப்பனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, sensing scheduling அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ஸ் பண்ண ஸ்பெக்ட்ரம் ஸ்கெடியூல் பண்ணும். சரியா? எப்ப ஆக்சஸ் பண்ணலாம், எப்ப ஆக்சஸ் பண்ண வேணாம், அந்த பர்టిక్యులர் ப்ராசஸ பண்ணும். அண்ட் சிமிலர்லி ஆக்சஸ் பண்ணிட்டு அதை ஆக்சஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் யூஸ் பண்றோம்ல, அந்த யூஸ் பண்றப்ப அந்த ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றது யாருன்னா MAC layer. So both this sensing scheduling and as well as spectrum aware MAC, இது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா, யார் கோஆர்டினேட் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா sensing access coordinator which is in the MAC layer. இவங்க தான் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது, right? And there is very important layer that is called as network layer. Network layerல we will see about quality control, error detection, அதே மாதிரி routing processes, and then அந்த நெட்வொர்க்க பத்தின மத்த டிவைஸ் மத்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, மத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது என்ன அப்படின்னா நெட்வொர்க் லேயர். சரியா? So three important functions என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, network tomography, it speaks about the network outline, interference எவ்வளவு இருக்கு, அதுல என்னென்ன characteristics இருக்கு அப்படின்னு சொல்றது. சரியா? Spectrums aware routing, it speaks about the routing techniques, and quality control and error control. சரியா? So quality கரெக்ட்டா இருக்கா, error control techniques எதை யூஸ் பண்ணணுமா, இத மாதிரி யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லேயர்ல சொல்லுவாங்க, right? And there is something called spectrum manager. Spectrum manager என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, it controls all these things. Controls இல்ல, இது எல்லாமே என்னது கோஆர்டினேட் பண்றது யாருன்னா ஸ்பெக்ட்ரம் மேனேஜர். சரியா? So physical layer, MAC layer, network layer. So you understand what is the working of physical layer, MAC layer, network layer and CR layers, right? So இதெல்லாமே நம்ம அடுத்த யூனிட்ஸ்ல இன் டெப்தா படிப்போம். Just this is outline. இப்போ நம்ம காக்னிட்டிவ் ரேடியோனா என்னன்னு பார்த்திருக்கோம், and then வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி ஸ்பெக்ட்ரம் சென்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம், and then ஸ்பெக்ட்ரம் சென்சிங்னா எங்க சார் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம், right? Fine. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா very important concept, spectrum sensing. Spectrum sensing principles வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். So what is spectrum sensing principles அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, you have two different techniques, that is direct sensing and as well as indirect sensing. சார் அது என்ன சார் டைரக்ட் சென்சிங்னா என்ன, இன்டைரக்ட் சென்சிங்னா என்ன? சரியா? இந்த டயகிராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதை வச்சு நீங்க ஈஸியா எழுத முடியும். சரியா? So direct sensing and indirect sensing என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I said before, you have transmitter, primary transmitter and you have primary
ரிசீவர். பிரைமரி டிரான்ஸ்மிட்டர் இருப்பாரு, பிரைமரி ரிசீவர் இருப்பாரு, and then காக்னிட்டிவ் ரேடியோவோட டிரான்ஸ்மிட்டர் இருப்பாரு, காக்னிட்டிவ் ரேடியோவோட ரிசீவர் இருப்பாரு. கரெக்டா? சரியா? சோ இப்போ பாத்தீங்கன்னா this is primary transmitter and this is primary receiver. இவங்க யாரு? அந்த ஸ்பெக்ட்ரம் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். that is licensed user. சரியா? அவங்க தான் யாரு? primary transmitter and primary receiver. இவங்க யாருன்னா கேட்டீங்கன்னா cognitive transmitter and cognitive receiver. இவங்க யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா why they were here, they are trying to use this spectrum, unused spectrum, primary ஆல யூஸ் பண்ண முடியாத ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்றதுக்காக இருக்கிறவங்க தான் யாரு? cognitive radio transmitter and receiver. ஓகேவா? சோ எப்படி இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி கண்டுபிடிக்கும்? பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்டா இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா there is two different techniques. One is direct sensing and another one is indirect sensing. சரியா? ஃபர்ஸ்ட் நான் டைரக்ட் சென்சிங் என்னன்னு சொல்றேன். சோ டைரக்ட் சென்சிங் இஸ் நதிங் பட் இப்போ இந்த காக்னிட்டிவ் ரேடியோ வாட் இட் வில் டு இஸ் இட் வில் ஸ்டார்ட் சென்சிங் அதோடைய ரேஞ்ச் கவரேஜ் ஏரியாக்குள்ள அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் சென்சிங் ஃபார் பிரைமரி டிவைசஸ். ஏதாவது ஒரு பிரைமரி ரிசீவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சரியா? இதோட ரேஞ்ச்ல ஏதாவது பிரைமரி இருக்குதான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ண முடியாது. So what it will do is it will not use that particular spectrum. But அதோட ரேஞ்ச்ல எந்த ஒரு பிரைமரி ரிசீவர் ஆக்டிவ் பிரைமரி ரிசீவர் அதாவது டிரான்ஸ்மிஷன் நடக்கிற ஆக்டிவ் பிரைமரி ரிசீவர் எதுவுமே இல்ல அப்படின்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்னா what it will do is it will identify there is spectrum holes. இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அன்யூஸ்டா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஆக்டிவ் பிரைமரி ரிசீவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு what it will do is it will pass information to the CR receiver. உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மாடுலேஷன் டெக்னிக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரியர் frequency இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு it will use that particular spectrum. சரியா? it will transmit that information to the CR receiver. Hope you can understand what is direct sensing. Direct sensing is sensing directly the primary receiver. Primary receiver இருக்கா இல்லையான்னு டைரக்டா யாரு டிட்டர்மைன் பண்ணுவானா cognitive radio transmitter determine பண்ணுவாங்க. அப்படி determine பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they will not use that particular spectrum. determine பண்ணல அப்படின்னா they will use that particular spectrum. That is called as direct sensing boundary. Okay, and there is something called indirect sensing boundary. Sir, what is indirect sensing boundary அப்படினு பாத்தீங்க அப்படினா so indirect sensing boundary அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா கவனிங்க. See, if you take any particular receiver, first you got to understand the technical difference between transmitter and receiver. You all know transmitter is capable of transmitting the information. அதை transmit பண்ணும். receiver what it will do? It will just receive that particular signal. சரியா? receiver எதுவுமே என்ன பண்ண முடியாது? transmit பண்ண முடியாது. சரியா? most of the receivers என்ன பண்ணாது? எதுவுமே டிரான்ஸ்மிட் பண்ணாது, ரிசீவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கும். அப்போ சோ சென்ஸ் த ரிசீவர் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றதே ஒரு பெரிய டெக்னிக். சரியா? இட் இஸ் a very difficult technique. ஏன்னா அது ஏதாவது சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அங்க சிக்னல் இருக்கு இல்ல அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சென்ஸ் பண்ண முடியும். சோ டைரக்ட் சென்சிங் will be very difficult. Why? Receiver does not have the function to transmit. சரியா? அங்க சிக்னல் டிரான்ஸ்மிட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி மத்த டிடெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்ஃபரன்ஸோ இல்ல மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை வச்சு டிட்டர்மைன் பண்றதோ it will be very challenging. So what we can do is we can go for indirect sensing boundary. Sir, what is meant by indirect sensing boundary அப்படினு பாத்தீங்க அப்படின்னா so listen, the primary transmitter இருக்கா, the primary transmitter it will communicate with primary receiver. கரெக்ட்டா? சோ இவங்களுடைய ரேஞ்ச் அதாவது பிரைமரி டிரான்ஸ்மிட்டரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. என்ன சொல்றோம்? டி ன்னு சொல்றோம். சரியா? அண்ட் சிமிலர்லி இந்த காக்னிட்டிவ் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, இவருடைய ரேஞ்ச் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்றோம். சரியா? என்னன்னு சொல்றோம்? ஆர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இன் இன்டைரக்ட் சென்சிங் மெத்தட் இன்ஸ்டெட் ஆஃப் சென்சிங் த ரிசீவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் சென்சிங் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ரிசீவர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா? பிரைமரி ரிசீவர் ஆக்டிவ் பிரைமரி ரிசீவர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது டைரக்ட் சென்சிங் மெத்தட். இன்டைரக்ட் சென்சிங் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will directly look for primary transmitter. பிரைமரி டிரான்சிஸ்டர் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதை பொறுத்து கண்டுபிடிக்கிறது தான் இன்டைரக்ட் சென்சிங் பவுண்டரி. சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் as I said இதோட ரேஞ்ச் என்னது டி அண்ட் இதோட ரேஞ்ச் என்னது ஆர். இப்போ ஒரு காக்னிட்டிவ் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இந்த பிரைமரி டிரான்ஸ்மிட்டரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா டி பிளஸ் ஆர். கரெக்டா? டி பிளஸ் ஆர் டிஸ்டன்ஸ்ல தான் என்ன இருக்கு இந்த சிஆர் டிரான்ஸ்மிட்டருக்கும் பிரைமரி டிரான்ஸ்மிட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா டி பிளஸ் ஆர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டி எப்போ எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக டி யூஸ் பண்ணிருக்கோம்? இந்த பிரைமரி டிரான்ஸ்மிட்டர் பிரைமரி ரிசீவர் கூட கம்யூனிகேட் பண்ற அந்த ரேஞ்ச் தான் டின்னு சொல்லிருக்கோம். சரியா? இஃப் இந்த காக்னிட்டிவ்
ரேடியோ சென்ஸ் பண்ணுதுல, இது சென்ஸ் பண்ணுது, பிரைமரி டிரான்ஸ்மிட்டட் டேட்டா சென்ஸ் பண்ணும். So indirect sensing method என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, instead of sensing the primary receiver, we will sense the primary transmitter. அந்த primary transmitter டைரக்டா என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணுது. So if that particular distance is within d plus r, நல்லா கவனிங்க, அந்த d plus r டிஸ்டன்ஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அங்க பிரைமரி ரிசீவர் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். if the distance is greater than more than this d plus r டிஸ்டன்ஸை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா then it means there is no active primary receiver, so we can use that particular spectrum. சரியா? so this particular technique is called as indirect sensing. so spectral sensingல என்ன இருக்கு, ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஒன்னு வந்து என்னது, டைரக்ட் சென்சிங், another one is indirect sensing. புரியுதா? ரைட்? okay, so then இப்போ I'll just give the outline. இப்போ I have said what is direct sensing and what is indirect sensing. அதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ டைரக்ட் சென்சிங் என்ன சொல்லிருக்கேன், டைரக்டா பிரைமரி ரிசீவரை சென்ஸ் பண்ணுது. as I said before, என்ன பண்ண முடியாது, அதால டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அப்ப டிடெக்ட் பண்றதே கஷ்டமா இருக்கும். வேற எப்படிலாம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you take any particular receiver வந்து ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், RF கன்வர்ஷன் பண்ணுமா, வர கேரியர் ஃப்ரீக்வன்சியை ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சிக்கு மாத்துமா. சரியா? அப்போ அதுக்கு நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லோக்கல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த லோக்கல் ஆசிலேட்டர்ல இருந்து சம் லீக்கேஜ் ஆஃப் சிக்னல் should be there. அந்த லீக்கேஜ் ஆஃப் சிக்னலை வச்சு பிரைமரி ரிசீவரை என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். this is one particular technique of direct spectrum sensing. அப்படி இல்லனா ப்ரோஆக்டிவ் சென்சிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம், ப்ரோஆக்டிவ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் ப்ரோஆக்டிவ் டிடெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you take any particular transmitter, ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் the receiver will give the feedback. if it is a closed loop power control, ஒரு feedback control இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா, the signal strength is slow, சரியா, இத ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது some information டிரான்ஸ்மிட்டருக்கு சொல்லும். சரியா? சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ரிசீவர் இங்க இருக்குன்னு சென்ஸ் பண்ண முடியும். that is called as proactive sensing. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா we will use for interference, அதாவது அதுல என்ன இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்டர்ஃபரன்ஸ் பவர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டிரான்ஸ்மிட்டர் இங்க இருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுது, ரிசீவர் வந்து ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். சரியா? இப்ப இங்க ஒரு CR டிவைஸ் இருக்குன்னா, what it will do, it will create a dummy sound signal. ஒரு ஸ்மால் டம்மி சவுண்ட் சிக்னல் வந்து கிரியேட் பண்ணுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க ரிசீவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த சிக்னல் ரிசீவ் பண்ண உடனே what it will do is it will change its characteristics. இந்த characteristics சேஞ்ச் பண்ணும் depending upon signal to interference pulse ratio. இந்த கிரியேட் பண்ண டம்மி சிக்னலால இந்த SINR கொஞ்சம் மாத்திட்டு அந்த டிரான்ஸ்மிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்தும். அந்த மாதிரி பண்றப்ப we can able to identify there is a receiver இருக்கு, there is a change in SINR value, so that கண்டிப்பாங்க ரிசீவர் இருக்கு, அப்ப நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு it will determine. அப்ப அங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னா what it will do is it will start using that particular spectrum. You understand, right? So this is the direct sensing methods. சரியா? but we got to make it very sure இது கிரியேட் பண்ற இந்த சவுண்ட் சிக்னல் should not affect this particular receiver. சரியா? வேற எந்த ப்ராப்ளமும் அது கிரியேட் பண்ண கூடாது. ரைட்? இதுவே indirect sensing methods எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you have lot of techniques. indirect sensing என்ன சொல்லிருக்கேன், ரிசீவரை ஐடென்டிஃபை பண்ணாம என்ன பண்ணிருக்கோம், பிரைமரி டிரான்ஸ்மிட்டரை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்கேன். பிரைமரி டிரான்ஸ்மிட்டரை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will know இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். சரியா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், மேட்ச் ஃபில்டர் டிடெக்ஷன், மேட்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம், இல்ல சிக்னல் எனர்ஜியை வச்சு டிடெக்ட் பண்ணலாம். then cyclostationary detection. what is cyclostationary detection அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is a pattern, ஒரு cyclic pattern, அதாவது ஒரு statistical properties. if you take any particular waveform, ஒரு statistical properties வந்து சைக்கிளிக்கா ஒரு டைம் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வேரி ஆயிட்டே இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு தடவை என்ன ஆகும், வேரி ஆயிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்லணும்னா சைக்ளோஸ்டேஷனரி, காமனா கண்டினியூஸா இருக்கும். and then பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 minutes once ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், ஒரு statistical properties நடக்கும். சோ அந்த சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது பேர் தான் cyclostationary detection. and that is also called covariance based detection. covariance based detection என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ CR க்கு ஏற்கனவே அங்க என்ன நாய்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன நாய்ஸ் பவர் ரெண்டு தெரிஞ்சுச்சுன்னா இந்த டெக்னிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா covariance based detection. சரியா? you will see all these things in next classes. okay va? and there is also another technique which is called as spectral sensing using multiple antennas. சரியா? இப்ப நிறைய antennas, ஒரு CR டிவைஸ் நிறைய antennas இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா eigen values யூஸ் பண்ணி, அதாவது அந்த antennas
சென்ஸ் பண்ற ஸ்பெக்ட்ரம்ஸ் ஏகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே இன்டைரக்ட் சென்சிங் உடைய டெக்னிக்ஸ். சரியா? மேக்ஸ் ஃபில்டர் டிடெக்ஷன், எனர்ஜி டிடெக்ஷன், சைக்ளோஸ்டேஷனரி டிடெக்ஷன், கோவேலன்ஸ் பேஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரம் சென்சிங் யூசிங் மல்டிபிள் ஆண்டனாஸ். இதெல்லாம் என்ன சொல்றோம்? இன்டைரக்ட் சென்சிங் சொல்றோம். சரியா? Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.